கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாட்ஸ்அப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியைப் போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். நாம் இப்போது அப்போஸ்தலருடைய நடபடிகளின் புஸ்தகத்தில் 8வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். ஸ்தேவானை கொலை செய்கிறதற்கு சம்மதித்திருந்தவன் யார்? சவுல். ஸ்தேவானை கொலை செய்கிறதற்கு சம்மதித்திருந்த காலத்தில் எங்கிருந்த சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று? எருசலேமில் உள்ள சபைக்கு. எருசலேமிலிருந்து சிதறியவர்கள் எங்கே போனார்கள்? யூதேயா, சமாரியா தேசங்களில். சிதறப்பட்டு போகாமல் இருந்தவர்கள் யார்? அப்போஸ்தலர். ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணினவர்கள் யார்? தேவ பக்தியுள்ள மனுஷர். ஸ்தேவானுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினவர்கள் யார்? தேவ பக்தியுள்ள மனுஷர். சவுல் யாரை இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்தான்? புருஷரையும் ஸ்திரீகளையும். சவுல் எங்கு நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்தான்? வீடுகள் தோறும். சவுல் எதை பாழாக்கிக் கொண்டிருந்தான்? சபையை. சிதறிப் போனவர்கள் எதை பிரசங்கித்தார்கள்? சுவிசேஷ வசனத்தை. சமாரியாவிற்கு சென்று பிரசங்கித்தவன் யார்? பிலிப்பு. பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள எங்கு போய் பிரசங்கித்தான்? ஒரு பட்டணத்திற்கு. பிலிப்பு சமாரியாவில் உள்ள பட்டணத்தில் உள்ளவர்களுக்கு யாரை குறித்து பிரசங்கித்தான்? கிறிஸ்துவை குறித்து. சமாரியாவில் உள்ள பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் எதை கேள்விப்பட்டு கண்டார்கள்? பிலிப்பு செய்த அதிசயங்களை. சமாரியாவில் உள்ள பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் பிலிப்புவினால் சொல்லப்பட்டவைகளை எப்படி கவனித்தார்கள்? ஒருமனப்பட்டு. சமாரியாவில் உள்ள பட்டணத்தில் மிகுந்த சத்தத்தோடே கூப்பிட்டு ஜனங்களை விட்டு புறப்பட்டவை எவை? அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள். சமாரியாவில் உள்ள பட்டணத்தில் பிலிப்புவினால் என்ன உண்டாயிற்று? மிகுந்த சந்தோஷம்.
சமாரியாவில் இருந்த மாய வித்தைக்காரன் யார்? சீமோன். சீமோன் தன்னை யார் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணிக் கொண்டிருந்தான்? ஒரு பெரியவன் என்று. சமாரியா நாட்டு ஜனங்கள் சீமோனை யாரென்று எண்ணினார்கள்? தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று. சோதனை கேள்வி 1. புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கினது யார்? ஏ சவுல், பி ஏரோது, சி பவுல், டி அகஸ்துராயன். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சமாரியா நாட்டில் சீமோனுக்கு செவி கொடுத்து வந்தவர்கள் யார்? சிறியோர் பெரியோர் யாவரும். சமாரியா நாட்டு ஜனங்கள் சீமோனை ஏன் மதித்து வந்தார்கள்? அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினால். பிலிப்பு எவைகளுக்கு ஏற்றவைகளை குறித்து பிரசங்கித்தான்? தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து. பிலிப்பு பிரசங்கித்ததை விசுவாசித்தவர்கள் யார்? புருஷரும் ஸ்திரீகளும். பிலிப்பு பிரசங்கித்ததை புருஷரும் ஸ்திரீகளும் விசுவாசித்த போது பெற்றுக்கொண்டது என்ன? ஞானஸ்நானம். பிலிப்புவை பற்றி கொண்டு ஞானஸ்நானம் பெற்றவன் யார்? மாயை வித்தக்காரனாகிய சீமோன். மாய வித்தைக்காரனாகிய சீமோன் எவைகளைக் கண்டு பிரமித்தான்? பிலிப்புவினால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும். சமாரியர் எதை ஏற்றுக்கொண்டார்கள்? தேவ வசனத்தை. சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை கேள்விப்பட்டவர்கள் யார்? எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள். சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு அவர்களிடத்திற்கு யாரை அனுப்பினார்கள்? பேதுருவையும் யோவானையும். சமாரியர்களிடத்திற்கு வந்த அப்போஸ்தலர் யார்? பேதுரு, யோவான். பேதுருவும் யோவானும் வந்தபொழுது சமாரியர்களில் ஒருவனும் எதை பெறாததை கண்டார்கள்? பரிசுத்த ஆவியை. பேதுருவும் யோவானும் வந்தபொழுது சமாரியர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் எதை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டார்கள்?
ஞானஸ்நானத்தை மாத்திரம். சமாரியர்கள் யாருடைய நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருந்தார்கள்? கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே. பேதுருவும் யோவானும் எதற்காக சமாரியர்களுக்காக ஜெபம் பண்ணினார்கள்? அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி. அப்போஸ்தலர் கைகளை வைத்தபோது சமாரியர் பெற்றுக்கொண்டது என்ன? பரிசுத்த ஆவி. அப்போஸ்தலர் எவைகளை ஜனங்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டான்? தங்கள் கைகளை. சீமோன் அப்போஸ்தலரிடத்தில் எதை கொண்டு வந்து பரிசுத்த ஆவியை கேட்டான்? பணத்தை. நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக தனக்கும் எதை கொடுக்க வேண்டும் என்று சீமோன் அப்போஸ்தலரிடம் கேட்டான்? இந்த அதிகாரத்தை. சீமோன் எதை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நினைத்தான்? தேவனுடைய வரத்தை. சோதனை கேள்வி 2. பிலிப்பு எங்குள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான்? ஏ சமாரியா, பி கலிலேயா, சி நினிவே, டி யூதேயா. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். எது உன்னோடே கூட நாசமாய் போக கடவது என்று பேதுரு சீமோனிடம் கூறினார்? அவன் பணம். எதனால் உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போக கடவது என்று பேதுரு சீமோனிடம் கூறினார்? தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று அவன் நினைத்தபடியால். எது தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இருக்கவில்லை? சீமோனின் இருதயம். எந்த விஷயத்திலே உனக்கு பங்குமில்லை பாகமும் இல்லை என்று பேதுரு சீமோனிடம் கூறினார்? பரிசுத்த ஆவியின் விஷயத்தில். சீமோன் எதை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக் கொள்ள பேதுரு கூறினார்? தன் துர்க்குணத்தை விட்டு. ஒருவேளை எது சீமோனுக்கு மன்னிக்கப்படலாம் என்று பேதுரு கூறினார்? அவன் இருதயத்தின் எண்ணம். சீமோன் எதில் அகப்பட்டிருக்கிறதாக பேதுரு கண்டார்? கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும். எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கூறியவன் யார்? மாய வித்தைக்காரனாகிய சீமோன். சீமோன் எதற்காக தனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று அப்போஸ்தலர்களிடத்தில் கூறினான்?
அப்போஸ்தலர்கள் சொன்ன காரியங்களில் ஒன்றும் தனக்கு நேரிடாதபடிக்கு. அப்போஸ்தலர்கள் எதை சாட்சியாய் அறிவித்துச் சொன்னார்கள்? கர்த்தருடைய வசனத்தை. அப்போஸ்தலர்கள் கர்த்தருடைய வசனத்தை சாட்சியாய் அறிவித்து எங்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள்? சமாரியருடைய அநேக கிராமங்களில். அப்போஸ்தலர்கள் சமாரியருடைய அநேக கிராமங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து எங்கு திரும்பி வந்தார்கள்? எருசலேமுக்கு. கர்த்தருடைய தூதன் பிலிப்புவை எருசலேமிலிருந்து எந்த பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போகச் சொன்னார்? காசா பட்டணத்துக்கு. கர்த்தருடைய தூதன் பிலிப்புவிடம் எந்த திசை வழியாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போகச் சொன்னார்? தெற்கு முகமாய். எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரீயின் பெயர் என்ன? கந்தாகே. எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளின் மந்திரி எவைகளுக்கு தலைவனாயிருந்தான்? அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும். ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளின் மந்திரியாகிய எத்தியோப்பியன் எதற்காக எருசலேமுக்கு வந்திருந்தான்? பணிந்து கொள்ளும்படி. பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்தவன் யார்? எத்தியோப்பிய மந்திரி. எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியின் மந்திரி எதை வாசித்துக் கொண்டிருந்தான்? ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை. எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியின் மந்திரி எதில் உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான்? தன் ரதத்தில். சோதனை கேள்வி 3. சமாரியாவில் மாயவித்தைக்காரனாய் இருந்தவன் யார்? ஏ அனனியா, பி பிலிப்பு, சி சீமோன், டி நாத்தான். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். எத்தியோப்பிய மந்திரியுடன் சேர்ந்து கொள்ளும்படி பிலிப்புவிடம் கூறியவர் யார்? ஆவியானவர். ஆவியானவர் சொன்னவுடன் பிலிப்பு எத்தியோப்பிய மந்திரியுடன் எப்படி போய் சேர்ந்தார்? ஓடிப்போய். எது உமக்கு தெரியுமா என்று பிலிப்பு எத்தியோப்பிய மந்திரியிடம் கேட்டார். நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து. ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும்? சொன்னது யார்? எத்தியோப்பிய மந்திரி. எத்தியோப்பிய மந்திரி ரதத்தில் ஏறி தன்னோடே உட்காரும்படி யாரை வேண்டிக் கொண்டான்?
பிலிப்புவை. இயேசு எதைப் போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்? ஒரு ஆட்டைப் போல. இயேசு யாருக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியைப் போல இருந்தார்? மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக. இயேசு மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியைப் போல எதை திறவாதிருந்தார்? தமது வாயை. இயேசு தம்மை தாழ்த்தின போது எடுத்து போடப்பட்டது எது? அவருடைய நியாயம். இயேசுவுடைய ஜீவன் எதிலிருந்து எடுபட்டு போயிற்று? பூமியிலிருந்து. எதை யாராலும் சொல்லி முடியாது. இயேசுவுடைய வம்சத்தை. எத்தியோப்பிய மந்திரி வாசித்துக் கொண்டிருந்த வசனங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் எங்கே காணப்படுகிறது? ஏசாயா 53வது அதிகாரம் 7, 8 வசனங்களில். எத்தியோப்பிய மந்திரிக்கு பிலிப்பு யாரை குறித்து பிரசங்கித்தான்? இயேசுவை குறித்து. எத்தியோப்பிய மந்திரிக்கு எதை முன்னிட்டு இயேசுவை குறித்து பிலிப்பு பிரசங்கித்தான்? வேத வாக்கியத்தை முன்னிட்டு. எத்தியோப்பிய மந்திரியும் பிலிப்பும் வழி நடந்து போகையில் எப்படி உள்ள இடத்திற்கு வந்தார்கள்? தண்ணீருள்ள ஓரிடத்திற்கு. இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் டேஷ் பெறுகிறதற்கு தடை என்ன? ஞானஸ்நானம். நான் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன? கேட்டவன் யார்? எத்தியோப்பிய மந்திரி. எப்படி விசுவாசித்தால் தடையில்லை என்று பிலிப்பு எத்தியோப்பிய மந்திரியிடம் கூறினார்? முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால். முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் எதற்கு தடையில்லை என்று பிலிப்பு கூறினார்? ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு. எத்தியோப்பிய மந்திரி இயேசுவை யாரென்று விசுவாசித்தான்? தேவனுடைய குமாரன் என்று. சோதனை கேள்வி 4. எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் எந்த 2 பேரை சமாரியாவிற்கு அனுப்பினார்கள்? ஏ பேதுரு அந்திரேயா, பி யாக்கோபு யோவான், சி பவுல் ஷீலா, டி பேதுரு யோவான். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். எத்தியோப்பிய மந்திரி எதை நிறுத்தச் சொன்னான்? இரதத்தை. தண்ணீரில் இறங்கினவர்கள் யார்?
பிலிப்பும் எத்தியோப்பிய மந்திரியும். எத்தியோப்பிய மந்திரிக்கு ஞானஸ்நானம் கொடுத்தவன் யார்? பிலிப்பு. எத்தியோப்பிய மந்திரிக்கு ஞானஸ்நானம் கொடுத்தவுடன் பிலிப்புவை கொண்டு போனவர் யார்? கர்த்தருடைய ஆவியானவர். எப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார்? தண்ணீரிலிருந்து கரை ஏறின பொழுது. எத்தியோப்பிய மந்திரி பிலிப்புவை காணாமல் தன் வழியே எப்படி போனான்? சந்தோஷத்தோடே. கர்த்தருடைய ஆவியானவர் கொண்டு போய் விட்ட பிலிப்பு எங்கே காணப்பட்டார்? ஆசோத்தில். பிலிப்பு ஆசோத்திலிருந்து பிரயாணம் பண்ணி எங்கு வந்தார்? செசரியாவுக்கு. பிலிப்பு ஆசோத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகிற வரையில் எதை பிரசங்கித்துக் கொண்டு வந்தான்? சுவிசேஷத்தை. பிலிப்பு ஆசோத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகிற வரையில் சுவிசேஷத்தை எங்கு பிரசங்கித்துக் கொண்டு வந்தான்? சகல பட்டணங்களிலும். சோதனை கேள்வி 5. அப்போஸ்தலர் தங்கள் கைகளை வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவன் என்ன செய்தான்? ஏ, மிகவும் பயந்தான். பி, தேவனை மகிமைப்படுத்தினான். சி, பணத்தை கொண்டு வந்தான். டி, தன்னை மறைத்து கொண்டான். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக. அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்பதே. ஆமேன்.